இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனே என்றால் முகம், ஏல் என்றால் தேவன். ஆனால் பானேம் எல் பானேம் அப்படிதான் சொல்லும், ஃபேஸ் டு ஃபேஸ். He faced God face to face. தேவனை முகமுகமாக கண்டேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அதுக்கு பின்பாக பெனியேல் என்று 31ஆம் அதிகாரத்திலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது பெனியேல். ஆனால் 31ஆம் வசனத்தில் பெனியேல் என்று தமிழில் இருந்தாலும் அது பெனுவேல் என்றுதான் இருக்கிறது. அங்கே எழுத்துக்கள் மாறக்கூடிய இடத்தில் அது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பெனியேல் தேவனை முகமுகமாக யாக்கோபு சந்திக்கிறான். தேவதூதனை என்று அங்கு சொல்லப்பட்டாலும் அவன் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படக்கூடியதாகவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்படக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களும் தொடர்ச்சியாக தேவனை கண்ட இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது. வேறு எங்கும் முகமுகமாய் கண்டேன் என்று வேதத்திலே அதற்கு முன்பாக எழுதப்படவில்லை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால் என்று சொல்லப்பட்டாலும், கண்டேன் என்று சொன்னாலும் அது முகமுகமாக கண்டதாக இல்லை. அதனால்தான் அங்கே ஆகாருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை, இல்லையா? எந்த விதமான மாற்றமும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் எப்போ ஏற்படும்? when we have an encounter with God in a right way. தேவனோடு சரியான அந்த எதிர்படுதல், தேவனுடைய எதிர்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக ஏற்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் உண்டாகும். நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், நடக்கிறோம் என்று நாம் நினைத்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சுபாவத்தின்படியாகவும் பேச்சின்படியாகவும் நடைமுறையிலும் எந்த விதமான பெரிய மாற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. நாம் சபைக்குள்ளே ஆவிக்குரியவர்களாகவும் சபைக்கு வெளியே நாம் எப்பொழுதும் போலும் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் செய்யக்கூடாது, இல்லையா? சபைக்குள்ளே நாம் ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கையும் சபைக்கு வெளியே நம்ம நியூட்ரலா ஒரு நடக்கையும் நமக்கு இருக்கக்கூடாது. there is no neutral stand in Christianity. பொதுவான ஒரு தன்மை, பொதுவான முடிவு என்பது கிறிஸ்தவத்திலே இல்லை. ஒன்று சரி அல்லது தவறு, இதற்கு நடுவில் ஒன்றும் இல்லை. ஒன்றில் தேவனுடைய பக்கம் அல்லது எதிரியின் பக்கம், ஒன்று தேவனுடைய காரியங்கள் அல்லது உலகத்தின் காரியங்கள், ஒன்று தேவனுடைய காரியங்கள் அல்லது சுயத்தின் காரியங்கள், ஒன்று ஆவிக்குரியது அல்லது மாம்சத்துக்குரியது. இதற்கு இடைப்பட்ட ஒன்று இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். இதற்கு இடைப்பட்டது ஒன்றும் இல்லை. ஒரு மன எழுச்சியோ மன கிளர்ச்சியோ அல்லது அதை எப்படி சொல்லலாம், அது நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வராது. அது மெய் கிறிஸ்தவம் அல்ல, அது மெய் கிறிஸ்தவம் அல்ல. நாம் எந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். வார்த்தையின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் அதை கட்டி எழுப்ப வேண்டும். விசுவாசம், சத்தியம் என்ற ரெண்டுக்கும் எபிரேயத்தில் ஒரே வார்த்தை தான் பிரயோகிக்கப்படுகிறது. அது ரூட் வேர்டு ஒன்று தான். எமெட் என்றால் சத்தியம், யமுனா என்பது விசுவாசம். எமெட், யமுனா ரெண்டுத்துக்கும் ரூட் வேர்டு ஒரே போல் தான் இருக்கிறது. ஆனால் அதனால் தான் பல இடங்களில் அது மாற்றி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய விசுவாசத்தின் துவக்கம், விசுவாசத்தின் முடிவு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான பாரமான எல்லாவற்றையும் தள்ளி
நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். நாம் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்ப்பது என்ற ஒரு முன்னோட்டத்தை தான் இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யாக்கோபு, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி, யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட போதே அவன் பெத்தேலிலே தேவனுடைய தரிசனங்களை காண்கிறான். தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சியை காண்கிறான். தேவனுடைய சத்தம் மேலிருந்து கேட்கிறது இல்லையா? ஆனால் அவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது தேவன் சொன்ன வார்த்தை. அவனுடைய தரிசனத்திலே அவன் தேவனுடைய சத்தத்தை காண்கிறான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இந்த இடம் எத்தனை பயங்கரமாக இருக்கிறது. இந்த தரிசனங்கள் அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டதா? நாம் பெரிய சத்தியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? தெய்வீகம் இல்லாத வேத கற்றல், வேதத்தை கற்பது, தெய்வீகம் இல்லாமல், தெய்வீக சுபாவம் இல்லாமல், தெய்வீக பரிசுத்தம் இல்லாமல், தெய்வீக தன்மை இல்லாதபடிக்கு நாம் வேதத்தை கற்பது, உபதேசங்களை கற்பது என்பது அது வெறும் படிப்பு தான். இட் மீன்ஸ் தியாலஜி தான். அது டிவினிட்டி கிடையாது. அது தெய்வீகம் அல்ல. அது தெய்வீகத்தை கற்றல். knowing God is totally different from the knowing the knowledge of God. தேவனை அறிவது எல்லோருக்கும் தெரியுமே, தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். தேவனை இன்னும் அதிகமாய் அறிவதை தான் knowing the knowledge of God. தேவன் காட்டக்கூடிய வழியிலே அறிந்து கொள்வது, தெய்வீக அறிவில் அவரை அறிந்து கொள்வது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே பெத்தேலிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறான், வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறான். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். அந்த கல்லை அங்கே அவன் நிறுத்தி ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்துகிறான். அந்த இடத்தோடு அவனுக்கு ஒரு இணைப்பு இருக்கிறது. நம்முடைய இணைப்பு ஒரு இடத்தோடு இல்லை. நம்முடைய இணைப்பு ஒரு கட்டடத்தோடு இல்லை. நம்முடைய இணைப்பு ஒரு பரலோகத்தோடு இல்லை. நாம் எதை சுதந்தரிக்க போகிறோம்? பரலோகத்தையா? நாம் அவரை சுதந்தரிக்க போகிறோம். We are going to inherit our bridegroom. We are going to be inside him. அவருக்குள் வாழ்வதை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவரை அடைந்து கொள்வதை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருக்குள் இருப்பதும் அவரை அடைந்து கொள்வதும் என்பதற்கான அங்கு அடிப்படை என்ன? அவரை போல மாறுவது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே ரெண்டு பரிசுத்தத்துக்கும் மூல பாஷையில அங்க ஸ்பெல்லிங் வேற, ஒரே கோடேஷ் தான், ஆனா அதுக்கு ஸ்பெல்லிங்கை மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரே, அந்த பரிசுத்தத்துக்கு மனிதகுலம் ஒரு நாளும் எட்ட முடியாது. நம்ம போறது அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். மணவாளனுடைய பரிசுத்தத்தை மணவாட்டி அடைந்து விட முடியுமா? மணவாளனுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு தான் மணவாட்டி வருகிறார். மணவாளனின் பரிசுத்தம் அல்ல, மணவாளனுக்கு ஏற்ற பரிசுத்தம். தேவனை போல மாறுவீர்கள். அவன் கூட ஜாக்கிரதையாக தான் வார்த்தைகளை கையாண்டு இருக்கிறான். தேவனை போல மாறுவீர்கள். இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தார்களே தோட்டத்தில், ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கப்படவில்லை. எத்தனை மேன்மையான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருந்தது ஆதாமுக்கு.
ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர்களை சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். ஆதாம் என்றால் அவர்கள், அங்க ஒன்றுதான். இங்கே தமிழ்ல மனிதன் என்று பெயரிட்டார் என்று இருக்கும் இல்லையா? வாசிங்க. மனுஷன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து மனுஷன் என்று, அப்படின்னா ஒன்னஸ், எஹாட், ஒன்னஸ், ஹோலினஸ், ஒன்னஸ், ரெண்டும் ஒண்ணுதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள், அது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. தேவனோடு அவர்கள் அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட வேண்டும் என்றுதான் தோட்டத்திலே அவர்களோடு இடைப்படுகிறார் தேவன். ஆனால் அது அங்கே ஏற்படுத்தப்பட முடியவில்லை. அந்த சரீர வளர்ச்சிக்கான தேவைகளை தேவன் சந்தித்திருக்கிறார். சகல விருட்சத்தின் கனி, அவனுடைய ஜீவன் நிலைத்திருக்கும்படியாக ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. ஆனால் அவன் தெய்வீக அறிவை தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர விருட்சத்தின் இடத்தில் அல்ல. He taken an option. இல்லையா? விருட்சத்தின் இடத்தில் தன்னுடைய அறிவை அடைந்து கொள்ளும்படியான முயற்சியை அவன் அங்கே எடுத்து தோற்று போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தெய்வீகத்தை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? வேதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் உபதேசத்தினாலும் தெய்வீக நடத்துதலினாலும் நாம் அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் கற்றலினால் அடைந்து கொள்வது என்பது ஒரு பரிபூரணத்தை கொண்டு வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்திருக்கிறார். சாயல் ரூபம் அவனுக்குள் இருக்கிறது. எப்படி கைகளினால் செய்தார் என்று நாம் நினைக்க வேண்டாம். அவருடைய அச்சு மண்ணிலே பதிக்கப்படுகிறது, அதற்குள்ளே மண்ணை நிரப்புகிறார், அவனை எழுப்புகிறார், அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான், நித்தியமானவனாக மாற்றப்படுகிறான். தெய்வீக ரூபம், தெய்வீக சாயல், நித்திய ஜீவன், தேவனோடு உள்ள அந்யோன்ய ஐக்கியம், அழியாமை, ஆளுகை, சுதந்திரம், 7 மேன்மையான ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு நட்ஷெல்லா அவனுக்குள்ள கொடுக்கிறார். அதுதான் தெய்வீகம். அவருடைய ரூபம் சாயல் இருப்பதினால் அவன் நித்தியமானவன், நித்திய ஜீவன் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், அவன் அழியாமை உள்ளவனாக இருந்தான், அவன் ஆளுகையை பெற்றிருக்கிறான். இன்றைக்கு அந்த ஆளுகை எங்கே? அவன் சுதந்திரம் எங்கே? லூக்கா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பிசாசு இயேசுவை கொண்டு போய் உயர நிறுத்தி எல்லா ராஜ்யத்தையும் காட்டி, இவைகள் எல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இவன் கைக்கு வந்தது? மனிதன் தன் ஆளுகையை இழந்து போகிறான், தன் தெய்வீகத்தை இழந்து போகிறான். உன்னுடைய தெய்வீகம் காக்கப்படாவிட்டால் உனக்கு ஆளுகை இல்லை. தேவனுடைய ரூபம் சாயல் வராதபடிக்கு நீ ஆள முடியாது. சபையை எப்படி நீ ஆள முடியும்? சபையின் ஆளுகை பரிசுத்தாவின் கையில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களை கொண்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். அப்படின்னா என்ன? இன் கிரைஸ்ட் we deserve the things. எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளாக இவைகள் நமக்கு கையளிக்கப்படுகிறது. ஆதாம் இழந்து போனவைகளை கிறிஸ்து நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆதாம் இழந்து போன தெய்வீகத்தை, அவருடைய ரூபத்தை, சாயலை நாம் கிறிஸ்துவுக்குள் அடைந்து கொள்ளுகிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனதை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பேச்சை, நம்முடைய நடக்கையை, நம்முடைய சிந்தனைகளை அது மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது வெறும் அறிவு. அப்படிதானே? அறிவு தானே? அந்த அறிவும் கூட ஏட்டில் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. தமிழ் சொல்லுகிறது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, இல்லையா? அதை அறிவாக மாத்திரம் வைத்திருப்பதனாலே பிரயோஜனம் என்ன? யாக்கோபுக்கு தேவனை பற்றி சொல்ல வேண்டுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை யாக்கோபுக்கு சொல்ல வேண்டுமா? யாக்கோபு அறிந்திருந்தான்.
அந்த ஆசீர்வாதத்தை குறித்த நிறைவு அவனுக்குள் இருக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்த நிறைவு அவனுக்குள் இருக்கிறது. அதெல்லாம் நாம் பெரிதாக எண்ணக்கூடாது. அப்ப தெய்வீகம் எப்படி வருகிறது? தெய்வீகம் தேவனை எழுத்தின்படி அறிகிறதுனால் வரவில்லை, நாம் தெய்வீகத்தை அடைந்து கொள்வதனால் வருகிறது. அறிந்து கொள்வதற்கும் அடைந்து கொள்வதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. அறிந்து மாத்திரம் நாம் நின்றுவிடக் கூடாது, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த மனித குலத்தை தேவன் தம்முடைய ரூபத்திலும் சாயலும் சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு ஆளுகையை தந்து அவனை வைத்திருந்தார். ஆனால் அவன் அந்த ஸ்தானத்தை இழந்து விட்டான். அதான் விஷயம். He lost his position. அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து விட்டான். அந்த ஸ்தானம் அவனுக்கு வராதபடிக்கு அவன் ஆளுகையை செய்ய முடியாது. அது ஆபிரகாமுக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு அந்த சுதந்திரத்தை அவர் தந்தார். நீ நடந்து திரி, இந்த இடம் முழுவதும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது, உனக்கும் உன் சந்ததிக்கும். ஈசாக்கு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். யாக்கோபுக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் அதை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவன் பிரயாசப்படுகிறான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டாரே, அவருடைய சுபாவத்திலே அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டதா? ஏற்படலையே, ஏற்படலை. என் மகனே நீதானா? 2 பேர் இருக்கீங்களே, நீ ஏசாதானா கேட்கிறாரு அப்பா. சந்தேகம். ஆனாலும் இவன் யாக்கோபு என்று அறிந்துதான், ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் இவன் யாக்கோபு என்று அறிந்துதான் ஈசாக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். 2 பேர் மேலும் அவருக்கு சரிசமமான அன்பு இருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்ள முற்படுகிறவன் யார் என்பதில் தான் அங்கே வித்தியாசம் இருக்கிறது. ஏசாவுக்கு இதை குறித்த எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லை. அவன் அதை ஏதோ ஆசீர்வாதம் என்று நினைத்திருக்கிறான், இல்லையா? இன்றைக்கு சபை எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறது? வீட்டின் மேல் வீட்டை கொடுத்திருக்கிறார் கர்த்தர், வாகனத்தின் மேல் வாகனத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதமா? இதெல்லாம் சாபம்னு சொல்றாரு ஏசாயா. ஏசாயா 5 லேண்ட் கிராபிங் இஸ் a sin, it's a curse. மற்றவனுடைய சுதந்திரத்தை அபகரித்துக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன், இல்லையா? அந்த சுதந்திர வீதமாக வர வேண்டும். விரட்டி பறிக்க கூடாது, பறித்து விரட்டக்கூடாது. 2ம் தவறு, இல்லையா? அது லேண்ட் கிராபிங், அது பண்ணக்கூடாது. லேண்ட் கிராபிங் இஸ் a sin, it's a curse. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் அதை ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய்விட்டது. தேவன் ஒன்றை கொடுத்தால் அதனோட வேதனையை கூட்டார். அவர் கொடுப்பது சரியாக இருக்கும். இங்கே யாக்கோபு சரியாக தான் பயணிக்கிறார், ஆனால் அவருக்குள்ளே மாறுதல் கொண்டு வரப்படவில்லை. அதான் விஷயம். பெத்தேலிலே அவன் மாறிவிட்டானா? இல்லை. பெத்தேலிலே அவனுடைய துணி ஆர்டர் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அங்கே ரெக்வஸ்டே இல்லை, அப்படிதானே? ரெக்வஸ்டுக்கான பாயிண்டே இல்லை. வாசிங்களேன், கடைசி பகுதியில், நீர் என்னோட வந்து என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்து திரும்ப இங்கே கொண்டு வந்தா நான் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருகிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி, உண்ண ஆகாரமும் உண்ண உணவு, உடுக்க வஸ்திரமும், உடுக்க உடை கொடுத்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இல்லைன்னா அர்த்தம். He makes contract. A marriage life without holiness is a contract. In other way it sounds lustfully. இல்லையா? lustful. திருமண பந்தம், எந்த திருமண பந்தமும் பரிசுத்தமாக எண்ணப்படுகிறது வேதத்தின் அடிப்படையில். கவர்னன்ட் இல்லை.
இது பரிசுத்தமானாதான் கவனன்ட் ஆகும். Without holiness it is a contract. It is not a covenant. பரிசுத்தம் இல்லாத திருமணம் உடன்படிக்கையாகாது. கான்ட்ராக்டுக்கு என்ன சொல்லலாம்? ஒப்பந்தமாகிறது. ஒப்பந்தம் என்ன ஆகுது? வயலேட் பண்ண உடனே முடிஞ்சு போயிடுது. கவர்னன்ட் என்ன ஆகுது? வயலேட் பண்ணா கொல்லப்படுவார்கள். தேவன் அதுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாத திருமண பந்தம் அது ஒப்பந்தமாகிறது. பரிசுத்தம் இல்லாத திருமண பந்தம் தேவை என்ற இடத்தில் நின்று விடுகிறது. அது இச்சை என்ற இடத்துக்கும் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. போகிறது. ஆனால் பரிசுத்தம் என்ற இடத்தில் தான் திருமண பந்தம் உடன்படிக்கை என்ற இடத்துக்கு வருகிறது. தெய்வீகம் என்று கூட நீங்கள் பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். தெய்வீகம் இல்லாத தேவனை பற்றிய அறிவு தியாலஜி ஆயிடுது, இறையியல். தெய்வீகம் இல்லாத இறைவனை பற்றிய படிப்பு என்பது இறையியல் ஆகிவிடுகிறதே தவிர அது இறை தன்மைக்கு வருகிறதில்லை. தெய்வீகத்துக்கு வரல, தியாலஜி ஆயிடுது, டிவைன் என்ற இடத்துக்கு வரல. பரிசுத்தம் இல்லாதது என்பது, பரிசுத்தத்தை நாம் தெய்வீகத்தில் தான் நாம் ஒப்பிடுகிறோம். பரிசுத்தம் இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குது? அது லாயல்ட்டி ஆயிடுது. அந்த லாயல்ட்டி நான் தெய்வீக லாயல்ட்டியோட கொண்டு வரல. இட்ஸ் சம்திங் லைக் வேர்ல்ட்லி ஒன். உலகத்தோடு உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படைக்கு வந்து விடுகிறது. தெய்வீகம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அர்த்தமற்றதாகிறது. ஏனென்றால் அந்த அறிவும் தெய்வீகத்தோடு இல்லை, அந்த நம்பிக்கையும் தெய்வீகத்தோடு இல்லை. பின்பு அந்த வாழ்க்கை எப்படி தெய்வீகத்தோடு இருக்கும்? அது புறம்பான பரிசுத்தம் என்ற இடத்தில் நின்று விடுகிறது இல்லையா? அது எழுத்தின்படியான முறைமைகளோடு நின்று விடுகிறது. ரிச்சுவல்ஸ், ரிலீஜியஸ் ஆயிடுது. தெய்வீகம் என்பது மதத்துக்குரியது அல்ல. இட்ஸ் நாட் ரிலீஜியஸ். ரிலீஜியஸ் என்றது பிராக்டிஸ்குள்ள போயிடுது இல்லையா? லைஃப் ஸ்டைல் ஆகாது, வாழ்வியல் ஆகாது. அது பின்பற்றக்கூடிய முறைமையாகி விடுகிறது. கிறிஸ்தவ முறைமை கேட்டது அல்ல. ஆகாருடைய வாழ்க்கையில நான் கண்டதே, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். வித்தியாசம் என்ன? போய் இந்த அம்மாவும் நாச்சியாளுக்கு மெய்யாக கீழ்ப்பட்டு இல்லை, இவள் மகனும் வாக்கு தத்துவத்துக்குரியவனை கொல்ல பார்க்கிறான், தன் தகப்பனை பரியாசம் பண்ணுகிறான் இல்லையா? நீங்க உங்களை காண்கிறவரை கண்டு என்ன புண்ணியம், என்ன மாறுதல் உண்டானது? ஒன்றும் வரவில்லை. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கை இஸ்ரவேலாக மாற்றப்படுவதற்கு முகமுகமாக ஒரு இடைபடுதல் உண்டாகிறது. 31 முதல் வசனத்துல மக்னாயிம் ரெண்டு பெரிய சேனைகள், ஒன்று தேவனுடைய சேனை, இன்னொன்று யாக்கோபோடு இருக்கக்கூடிய கூட்டம். ரெண்டுத்தையும் பேரலா பார்த்து அந்த இடத்த மக்னாயிம்னு சொல்லிட்டாரு. மாறிட்டாரா? மாறல. இங்கே நம்முடைய தேவன் அடிக்கிறவராகவும் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார் என்பது யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெனியேலிலே அவன் போராடுகிறான். 2 ராஜாக்கள் 14:8 நேருக்கு நேர் சந்திப்போம் என்ற எபிரேய வார்த்தை தான் இங்கும் பிரயோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். பானீம் எல் பானீம், we face to face. வாசிங்க 14:8. அப்பொழுது அமத்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னான். இங்க அப்படியே இருக்கு, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்த வசனம் வாசி. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லெபனோனில் உள்ள முட்செடியானது. போதும் ஆங்கிலத்தில் வாசிங்க. 2 ராஜாக்கள் 14:8.
Then Amasiah sent messengers to Joash, the son of Jehoash, son of Jehu, king of Israel, saying, "Come, let us face each other." Let us face each other. Let us face each other, face to face. என்ன வெர்ஷன் படிச்சீங்க? NASB. Then Amasiah sent messengers to Jehoash, the son of Jehoahaz, the son of Jehu, king of Israel, saying, "Come, let us face one another in battle." In battle. அந்த சென்ஸ் வந்து பானி மேல் பானிம் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன் த டேர்ம் ஆஃப் வார். அதனால தான் பெனியல்னு வைக்கிறார். தே ரசல், அங்கே போராடினார்கள். தேவனோடு போராடி நான் ஜெயத்தை பெற்றேன், நான் கொல்லப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், இது அவருடைய தயவு, அவருடைய ஈவு என்பதை அவன் பறைசாற்றும்படியாக தான் அங்கே வைக்கிறான். இந்த இடத்தில் தான் இஸ்ரவேல், அங்கே இஸ்ரவேலாக யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். அவனுடைய தன்மைகளிலே மாற்றம் வருகிறது. அது என்ன மாற்றம்? தெய்வீக மாற்றம் அவனுக்குள் உண்டாக்கப்படுகிறது. அந்த தெய்வீக மாற்றம் தான் அவன் சத்துருவாக எண்ணின சகோதரனை தேவதூதனை போல காண்கிறான். இவனில் ஏற்பட்ட மாற்றம் தான் ஈசாக்கு அங்கே ஏசாவிலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இங்கே தேவன் அவனை அடித்தார், அவனை காயமும் கட்டினார் இல்லையா? தொட்ட இடத்துல அவனுக்கு அங்க ஒரு போன் மிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு. அதை அவர் ரீஅலைன் பண்ணலன்னா அவன் நடந்திருக்கவே முடியாது. ரீஅலைன் பண்ணிட்டாரு. ஆனா அவனுடைய நடை அவன் மரணம் வரைக்கும் மாற்றப்படவில்லை. அது எழுத்தின்படி. when you have an encounter with God, நீங்கள் தேவன் உங்களோடு சரியாக இடைப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் என்பது கடைசி வரைக்கும் நிலை பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு இந்த யாக்கோபு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். அதுக்கு பின்பாக யாக்கோபு கால் சுலுக்கினவனாக நடந்தான். அந்த போன் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு, அது என்ன ஆச்சு, மூவ் ஆயிடுச்சு. அங்கிருந்து அந்த எலும்பு அங்கிருந்து நகர்ந்ததே. திரும்ப அவர் சரி செய்யாவிட்டால் அவனால் நடந்திருக்கவே முடியாது. அவன் இப்பொழுது நடக்கிறான், ஆனால் அவனுடைய நடை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. தன் பலத்தினால் அவன் நடக்க முடியாது என்பது, அவன் மாம்சீகமாக பலவீனப்பட்டிருக்கிறான், ஆனால் ஆத்மீகமாக அவன் பலப்பட்டிருக்கிறான். இதைதான் பவுல் எழுதுகிறார். நம்முடைய புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எழுதுகிறார். நம்முடைய புறம்பான மனிதனின் பலம் என்பது நம்முடைய மாம்சீக பலம். நம்முடைய புறம்பான மனிதனின் அறிவு என்பது நம்முடைய யுக்திகளை பிரயோகிக்கக்கூடிய எழுத்தின்படியான அறிவாக இருக்கிறது. இவைகளை இழந்து இஸ்ரவேல் என்ற இடத்திலே அவன் பரிபூர்ணமா ஆவிக்குரியவனாக மாற்றப்படுகிறான். இதுக்கு அடுத்து மோசேயோடு தான் அவர் முகமுகமாக பேசினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே, நான் அவனோடு மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? இந்த பயம், அன்பு, கனம், மரியாதை என்ற வார்த்தைகள் இங்கு வேறு வேறு விதமாக தான் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? தகப்பனையும் தாயையும் அன்பு கூறுன்னு எழுதல, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு எழுதியிருக்கார் இல்லையா? கணவன் மனைவியை அன்பு கூறுன்னு எழுதியிருக்கார், தகப்பன் தாயை கனம் பண்ணுன்னு எழுதியிருக்கார். ஆனா புதிய ஏற்பாட்டில் சட்டங்கள் எழுதப்படும் போது அதுல ஒரு புள்ளி வைக்கிறாங்க. என்ன? கர்த்தருக்குள். எல்லாத்துலயும் இல்ல, கர்த்தருக்குள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் இல்லாத விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்தால் அது கர்த்தருக்கு எதிராக போய்விடும். அப்ப who's first?
Lord is first. God is first. தேவன் தான் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும். மனைவிகளே, உங்கள் கணவருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிங்க. அப்படின்னா அங்க முதல்ல யார் இருக்கா? கர்த்தர் தான் இருக்காரு. இல்ல, கணவன் தான் முக்கியம், அவர் கர்த்தரையே எதிர்க்க சொன்னாலும் கர்த்தரை நம்ம ஏத்துடலான்னு போயிடக்கூடாது. பெற்றோர் தான் முக்கியம் அப்படின்னா காட் செகண்டரி ஆயிடுறார், தேவன் செகண்டரி ஆயிடுறார். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பம் முதலாவது என்ற இடத்தில் தான் அவன் தன் யுக்திகளை அவன் பிரயோகிக்கிறான் இல்லையா? வேலைக்காரி, அவங்க பிள்ளை, மந்த, எதெல்லாம் மீண்டும் சம்பாதிக்க முடியுமோ, எதெல்லாம் அவனுக்கு கருத்து இல்லையோ அவைகள்லாம் முன்னாடி நிற்க வச்சு கடைசியா நிற்க வைக்கிறார். யார? யோசேப்பு, ராகேல் ஃபேமிலி இல்லையா? ஆனால் அதில் சமாதானம் வந்ததா? வரல. அதில் நீதி கிடைத்ததா? இல்லை. அப்ப தேவனை நாம் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய நாளிலே, நான் சொல்வது முகமுகமாக என்றால் நீங்கள் வருகையோ நித்தியத்திற்கோ போயிடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் இடைபடக்கூடிய இடத்தில் நாம் மெய்யாக நம்மை சமர்ப்பிக்கும் பொழுது, நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதுதான் இங்கே யாக்கோபுக்கு நடந்தது. இங்கே அவனுடைய நடை மாறி இருக்கிறது, அவனுடைய பார்வை மாறி இருக்கிறது. ஏசாவை அவன் எப்படி பார்த்தானோ, அங்கே தேவன் இடைப்பட்ட பின்பு ஏசாவை அவன் வேறு விதமாக பார்க்கிறான். தன்னோடு உள்ள மந்தையை அவன் மேய்ச்ச மந்தையையும் வேலைக்காரரையும் தன்னுடைய ரெண்டு அங்கே பெரிய கூட்டத்தையும் அவன் எப்படி நினைத்தானோ அது தெய்வீக இடைப்படுதலுக்கு பின்பாக மாறி இருக்குது இல்லையா? முன்னாடி மந்தையை காக்கிறதுக்கு அவன் தன்னுடைய யுக்திகளை அவன் கையாண்டான். இப்பொழுது தேவன் தான் தன்னை காக்க வேண்டும் என்ற இடத்திலே வந்திருக்கிறான். மோசே கிட்ட இவங்க வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டி 3வது மாசத்துல அங்க பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்து 18ஆம் அதிகாரத்துல இருந்து யாத்ராகமத்துல பேசிக்கிட்டே வராரு. 24ஆம் அதிகாரத்துல பிரமாணங்கள்லாம் சொல்லி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேலின் மூப்பரும் எல்லாரும் போய் தேவனை தரிசிக்கக்கூடிய இடத்திலே போகிறார்கள். அங்கே 24ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்த்தா இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். யாரு? மூப்பர்களும் சேர்ந்து. அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அவங்க மேல கையை நீட்டல. because they are not set men. who is the set man? யார் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனாக அன்றைக்கு இருந்தார்? மோசேக்கு பின்பாக தான் யோசுவா என்று வேதம் சொல்லுகிறது. மோசேக்கு பின்பாக தான் யோசுவா என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் வேறு வேதம் தான் மாற்றணும். ஒருவர் தானா? எகாடுங்கிறதுல தெய்வீகம் இருக்கிறது இல்லையா? தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவரே, மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்பது தெய்வீகத்தின் தன்மையாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை பிரித்து பார்க்க கூடாது. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அப்ப தேவனை அறிகிற அறிவு என்பது எங்கு ஏற்படுகிறது? நீங்கள் வாசிப்பதினால் அல்ல, வாசிப்பதினால் மாத்திரம் அல்ல. அப்படி சொல்லலாமா? நீங்கள் வாசிப்பதினால் மாத்திரம் அல்ல. பரிசுத்தாவின் அனுக்கிரகம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவதற்காக மாத்திரம் அல்ல. அப்படித்தானே? நீங்கள் தெய்வீகத்தை அடைந்து கொள்வதற்காக, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து காணாமல் போகும்படியாக, உங்களுடைய மனது முழுவதுமாக மாற்றப்படும்படியாக, உங்கள் ஜீவியம் முற்றிலுமாக மாற்றப்படும்படியாக, உங்கள் கண்களின் பார்வை, உங்கள் செவிகளின் கேட்குதல், உங்களுடைய
நாசியின் நுகருதல், உங்கள் வாயின் பேச்சு, உங்கள் கையின் கிரியை, உங்கள் கால்களின் நடக்கை, உங்கள் இருதயத்தின் தியானம், உங்கள் எண்ணங்களின் ஓட்டம், இது எல்லாம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இல்லையா? ஒரு சிலதில் மாற்றி விட்டு நான் மாறிவிட்டேன் என்று சொல்வது நம்மை நான் ஏமாற்றிக் கொள்வதாகிவிடும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். கிறிஸ்துவின் மனவாட்டி கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? அவர் நேசரின் சத்தத்தை கேட்டிருப்பது மாத்திரமல்ல, நேசருக்கு கதவை திறந்து அவருடைய முகரூபத்தை கண்டிருக்க வேண்டும். அதுதான் மெய்யான மாற்றத்தை கொண்டு வரும். இல்லையா? பவுலப்போஸ்தலன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய சபையை சிதறடித்து சிதறிப்போனவர்களையும் கொல்லும்படியாக அங்கே அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவன் போய்கொண்டு இருக்கும் பொழுது he had an encounter with God. தேவன் அவனோடு இடைபடுகிறார். அவன் மாத்திரம்தான் சத்தத்தை கேட்கிறான், வெளிச்சத்தை பார்க்கிறான். இல்லையா? மற்றவங்களாம் சத்தம் மட்டும் கேட்டாங்க. அப்படித்தானே போட்டிருக்கு? மற்றவங்களாம் சத்தம் மட்டும் கேட்டாங்க. எடுத்து வாசிங்க. மற்றவர்கள் சத்தத்தை மாத்திரம் கேட்டார்கள். இவன் தான் வெளிச்சத்தையும் பார்த்தான், சத்தத்தையும் கேட்டான். இவன் கண்கள் மாத்திரம்தான் அந்த வெளிச்சத்தினால் பாதிக்கப்பட்டது. அவன் பாதிக்கப்பட்ட உடனே, கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்ட உடனே, அந்த வெளிச்சத்தை கண்டவுடனே அவனுக்குள் வந்த மாற்றம் என்ன? நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். இப்பொழுது அவனுடைய பிரயாணத்தின் நோக்கம் என்ன? அவன் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவன் மார்க்கத்தின் வைராக்கியத்துக்காக, அவன் எத்தனித்ததை செய்யும்படியாக பிரயாணம் பண்ணவன் கிறிஸ்து இடைப்பட்ட உடனே, நீர் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாறிவிட்டான். இல்லையா? இதுதான் தெய்வீகத்தின் வல்லமை. இதுதான் தெய்வீகத்தின் வல்லமை. தன் முழு வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டிருந்தால், சரியான புரிதலை வேதத்தோடு உறவிலே நீங்கள் பெற்றிருந்தால், நீங்கள் சரியான பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருந்தால், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பேச்சு, உங்கள் நடக்கையிலே மாற்றம் வந்திருக்கும். செபதேயின் குமாரர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒண்ணுமே கிடைக்காம கரைக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் இவர் போட் கேட்கிறாரு. மீன் பிடிக்க இல்லை, பிரசங்கம் பண்றது கேட்கிறார். உட்கார்ந்து பேசி முடிச்சிட்டாரு. இவங்க வலையை அலசி வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவர் கேட்டாரு. இப்ப கொடுத்தாச்சு. அவர் எதையும் சும்மா வாங்குறதில்ல, திருப்பி ஏதாவது கொடுக்கிற வழக்கம் இயேசுவுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. இல்லையா? அவர் சொல்றாரு, இப்ப உங்க படகை ஆயத்தம் பண்ணி போய் வலை போடுங்க. ஐயா, நான் இந்த கரையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க. இந்த கடல் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இல்லையா? பேதுருவுக்கு அந்த கடல் நன்றாக தெரியும். ராத்திரி ஃபுல்லா நாங்க போட்டோம். எங்களுக்கு தெரியாத வலை யுக்திகளே இல்லை. சரி, பரவாயில்ல ஐயா, சொல்றீங்க, போய் போடுறோம். வலை நிறைய மீன்களை பிடித்து விட்டார்கள். மற்றவர்களை துணைக்கு கூப்பிட்டுகிறார்கள். அதை பார்த்த உடனே பேதுரு என்ன சொன்னான்? நான் பாவியாகிய மனிதன், என்னை விட்டு போய்விடும். அங்கு இயேசு பாவத்தை குறித்து பேசவில்லை. தெய்வீகத்தை குறித்து அங்கு பிரசங்கம் அவனுக்கு தனியாக வைக்கவில்லை. அத்தனை பேர் என்ன கேட்டாங்களோ அதே தான் அவனும் கேட்டிருக்கிறான். அங்கே ஒரு தெய்வீக இடைபடுதல் உண்டான உடனே அவன் தன்னை பாவி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்திலே இஸ் சரண்டரிங், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன் வாழ்க்கையின் வெளிச்சம் போட்டு அவருக்கு முன்பாக காண்பிக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய ஒப்பு கொடுத்தல் உண்மையாக இருக்கிறது. என் பின்னால வாங்கின உடனே படகையும் விட்டுட்டான், வலையும் விட்டான்,
அப்பாவையும் விட்டுட்டான். நம்ம எழுத்தின்படி இருக்கக்கூடியவைகளை பிடித்து கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். எழுத்துக்குரிய பிறப்பையோ மேன்மைப்படுத்திக் கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறோம். நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க படகு எங்க இருக்கு தெரியுமா, நாங்களாம் யார் தெரியுமா, நீங்களாம் யாருன்னு தெரிஞ்சுதான் ஐயா உங்ககிட்ட கடவுள் வந்திருக்கிறாரு. நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 40 வருடம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேனே, நீங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்வதற்காக உங்களை நடத்தவில்லை, நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த 40 வருட காலம் உங்களை நடத்தி இருக்கிறேன். Know who you are. Have an exact encounter with the Bible. யாக்கோபு 1 அதிகாரம் 20 சொல்லப்பட்ட அந்த கண்ணாடியிலே மெய்யாக உங்கள் மனக்கண்களை திறந்து உங்களை பாருங்கள். அப்பொழுது 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்ட அந்த கண்ணாடியிலே அவரை காண்கிறது போல கண்டு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டு அவரை முகமுகமாக காணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தகுதியாக்கப்படுவீர்கள். அதுக்கு வேத வாக்கியங்களும் அங்கே ஆவியின் அனுக்கிரகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் ஊழியத்திலே வந்து கொண்டிருக்கிறார். சகை என்ற ஒரு மனிதன் அவரை காணும்படியாக மரத்தில் ஏறி இருக்கிறான். அவன் கிட்ட வந்து நீ பண்ணதெல்லாம் தப்புப்பா, நீ இறங்கி வா, நீ ஒப்பு கொடு, அநியாயமா எடுத்ததெல்லாம் திருப்பி கொடு, ஏதாவது பேசினாரா? இறங்கி வா சகைவே, நான் இன்றைக்கு உன்னோட உன் வீட்டுக்கு வருகிறேன், அவ்வளவுதான் சொன்னார். அவன் சொல்றான், ஐயா நான் அநியாயமா எடுத்தெல்லாம் திருப்பி தரையா, அந்த வண்டி என்னதில்லை, அந்த இடம் என்னதில்லை, அந்த வீடு என்னதில்லை, அந்த பணம் என்னதில்லை, நான் அநியாயமா எடுத்ததை 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். அதுக்கு முன்னையே சொல்லிட்டான், எல்லாத்தையும் வித்து ஏழைக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் பெற்றதை 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம உபதேசம் பேசுறோம், ஆனால் பிறர் பொருளை இச்சிக்கிறோம், பிறருடையதை அபகரிக்கிறோம், பிறருடைய எடுத்துக்கொள்ளுகிறோம். எலிசா கேட்கிறாரு கேயாசி கிட்ட, நீ ரதத்துக்கு பின்ன ஓடும் போதும் அவங்கிட்ட பேரம் பேசி வாங்கும் போதும் என் மனது உன்னோடு இல்லையா? You are not a son, you are a labor, you are a slave. நீ அடிமை, நீ வேலைக்காரன், நீ அபகரிக்கக்கூடியவன், நீ எடுத்துக்கொள்ளக்கூடியவன், நீ தின்று வாயை துடைத்து பொய் சொல்லக்கூடியவன். எடுக்கவும் கொள்ளையிடவும் பறித்துக் கொள்ளவும் ஒழித்து வைக்கவும் இது காலமா? யோசித்து பாருங்கள். எலியாவின் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எலிசாவின் குமாரன் இவன் 4 மடங்கு அல்லவா அடைந்திருக்க வேண்டும். இவன் தகப்பனாக அல்லவா வளர்ந்திருக்க வேண்டும். இவன் சபையை அல்லவா அரவணைத்திருக்க வேண்டும். இவன் அடித்து விரட்டவும் கொள்ளையிடவும் பிறந்தவனா? நீ பேரம் பேசி எடுத்துக்கொள்ள வந்தவனா? நீ வேலைக்காரனா? நீ அடிமையா? நீ ஓடி போகிறவனா? அல்லது நீ குமாரனா? Who you are? You don't have an exact encounter with God. You are not seen His face to face. நீ அவருடைய முகத்தை முகமுகமாக தரிசிக்கவில்லை. நீ அவருடைய பரிசுத்தத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ளவில்லை. நீ உன் தேவ சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ உன் வாழ்க்கையை சரியாக அறிந்து புரிந்து இருந்திருந்தால் நீ உன் தேவனையும் நீ சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கத்தையும் உனக்கு கையளிக்கப்பட்டதின் மேன்மையும் அறிந்திருந்தால் நீ இப்படி செய்திருக்க மாட்டாய் என்று அவர் கேயாசியோடு பேசுகிறார். உன் தகப்பன் வாங்கலையே, உன் தகப்பன் ஆசைப்படவில்லையே, உன் தகப்பன் அவனை காணவில்லையே, உன் தகப்பன் பிரமாணத்துக்காக நின்றானே, உன் தகப்பன் இஸ்ரவேலின் தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அங்கே சுகத்தை அருளும்படியாக அவனை சரியான வழியிலே நடத்தினானே, நீ ஏன் ஓடினாய்? நீ ஏன் கேட்டாய்? நீ ஏன் வாங்கினாய்? நீ ஏன் மறைத்தாய்? இப்பொழுது வந்து நல்லவன் போல் நிற்கிறாயே. உன்னை பரிசுத்தன் என்று சொல்லுகிறவர்கள் இஸ்ரவேலில் மேன்மையாக இருக்கலாம், ஆனால் நீ தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாய் என்பதை நிதானிக்க வேண்டும். I am not bigger than God. I am not holy than God. நான் தேவனை விட பரிசுத்தனா? நான் தேவனை விட மேன்மையானவனா? தேவனுடைய பிரமாணம் எனக்கு இல்லையா?
அதை நாம் யோசிக்க வேண்டும். நான் என்ன நிலைமையிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா முதல் ராஜா இல்லை என்று சொல்ல முடியாது. சவுலை தூக்கி இன்றைக்கும் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் சவுலுக்கு அவனுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 16 இஸ்ரவேலின் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே சவுலே, இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேள். இன்றைக்கு நீ ராஜாவாக இருக்கிறாய், இன்றைக்கு நீ வீட்டுக்கு தகப்பனாக இருக்கிறாய், நீ இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக உயர்ந்திருக்கிறாய். ஆனால் உன்னை உயர்த்தினாரே, வீட்டுக்கு தகப்பனாக மாற்றினாரே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே, அவருடைய சத்தத்துக்கு செவிகொடு. நீ பெத்தேலில் மகிழலாம், நீ மக்னாயிமில் மேன்மையாக நினைக்கலாம், ஆனால் உன்னுடைய மெய்யான மாற்றம் பெனியலில் இருக்கிறது. அவருடைய சமூகம், சாவை அடிச்சிடணும், அவருடைய முகம், அவருடைய சமூகம் என்ற எல்லா தமிழ் சொல்லும் அவருடைய முகம் என்றுதான் இருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை பார்த்த சவுலுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கிறது. அவன் நேர்வீதிக்கு அனுப்பப்படுகிறான். யூதாவின் நேர்த்தெருவிலே, அங்கே நேர்த்தெருவிலே யூதாவின் வீட்டிலே அவனுக்கு விடுதலை காத்திருக்கிறது. சகையின் வீட்டுக்கு இயேசு வருகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சம் அவனுடைய இருதயத்தில் பிரகாசித்திருக்கிறது. செபதேவின் குமாரருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வெளிச்சம் உதித்திருக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களை மாற்ற அங்கே பிரகாசிக்க செய்திருக்கிறார். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். பொல்லாத இருதயம், வலிவி போகிற இருதயம், அங்கே கடின இருதயம் உள்ள இஸ்ரவேலரை போல நீங்கள் இருக்க வேண்டாம். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இஸ்ரவேலை போல உங்கள் பிடரிகளை கடினப்படுத்தாதிருங்கள். பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6 சொல்லுகிறார், இதுதான் இரட்சணிய நாள், இன்றைக்கே இரட்சணிய நாள். நீங்கள் கிறிஸ்துவின் கிருபையை விருதாவாக பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்த ஊழியம் எவ்விதத்திலும் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக நடக்க சாவதானமாக இருக்கிறோம். நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் போல காணப்பட்டாலும் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, கொல்லப்படுகிறவர்கள் போல காணப்பட்டாலும் நாங்கள் கொலையுண்ண போகிறவர்கள் அல்ல, நாங்கள் தரித்திரர் போல காணப்பட்டாலும் நாங்கள் விசுவாசத்திலே அநேகரை நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடை அடைகிறதில்லை, சோதிக்கப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளினாலும் சாக மாட்டோம். கிறிஸ்துவின் ஜீவனை, கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி அதே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் பேசுகிறோம். உங்களோட கூட எங்களையும் தேவன் எழுப்புவார். கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்துவார். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணுகிற எவனும் எங்களையும் ஆவிக்குரியவன் என்று எண்ணும்படியான ஒரு பயபக்தி தேவன் உங்களுக்குள் கொண்டு வரும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க, இந்த காலை வேளையிலே தேவனுடைய முகத்தை காணும்படியான வாஞ்சை, முகமுகமாய் அவரை காணக்கூடிய ஆவிக்குரிய ஒரு இடைபாடு உண்டாகட்டும். எழுத்தின்படி நம்மை நாம் வஞ்சிக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு வாழ்க்கை அல்ல, உள்ளான பரிசுத்தம், தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், மற்றவர்களுக்கு முன்பாக இடரில்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவனும் எங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் நாங்கள் சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்ளுகிறோம், நல்மனசாட்சியோடு நடக்கிறோம், மாயம் பண்ணவில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை எல்லோருக்கும் நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். எல்லா மனுஷருக்கும் முன்பாக நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம், சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உபதேசமாகிய வெளிச்சம் உங்கள் ஜீவியங்களில் பிரகாசிக்கட்டும். நம்முடைய ஊழியங்களிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.